ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டெஸ்ட் பேட்சில் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து டீட்டெயில் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டெஸ்ட் நம்பர் 4க்கான கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா தமிழின் சிறப்பு. ஏற்கனவே வார்த்தை ஸ்டடியில் ப்ளஸ் உங்களுக்கு ஷெடியூலில் வந்து கொடுத்துருக்கும் போது ஒரு டெஸ்ட் தான் வந்து இந்த தமிழின் தொன்மை, தமிழின் சிறப்பு, திராவிட மொழிகள் அதுக்கு வந்து கொடுத்துருப்போம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஒரு டெஸ்ட்டை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா தமிழின் தொன்மை, திராவிட மொழிகள் ஒரு டெஸ்ட்டாக நீங்கள் டெஸ்ட் நம்பர் 3 எழுதிருப்பீங்க. அடுத்து இப்போ எழுத போகிற டெஸ்ட் நம்பர் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழின் சிறப்பு. அந்த தமிழின் சிறப்பில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஓல்டு அண்ட் நியூ புக்ஸில் மொத்தம் 10 லெசன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து உங்களுக்கு நியூ புக்கில் 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன்ஸ் வந்து 2 லெசன் பார்க்க போகிறோம். தமிழ் வரி வடிவ வளர்ச்சியும் அதே போல் வந்து அதுக்கு பின்னாடியே இருக்க சொற்பூங்கா அப்படிங்கிற ஒரு லெசனையும் நம்ம வந்து இன்றைக்கி இந்த 2 லெசனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சொற்பூங்கா அப்படிங்கிற 2 லெசனையும் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமியில் தமிழ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நீங்கள் தமிழ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் என்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓல்ட் புக்ஸ் அண்ட் நியூ புக்ஸ்க்கான PDF வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ளஸ் கிளாஸஸ் எடுத்துருவோம். அதே போல் ஏழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்துடும். நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சினா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 6383976468 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேரக்டாக லெசனுக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்கக்கூடிய லெசன் வந்து இயல் 1ல் இருக்கக்கூடிய 8th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து தமிழில் நம்ம இப்போ எழுதக்கூடிய அந்த வரி வடிவம் வந்துச்சு, அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி எழுத்து முறை எழுந்துச்சு, இப்போ நம்ம எழுதக்கூடிய அந்த நியூ மாடர்னைஸ்டு ஃபார்ம் வந்து வர்றதுக்கு எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எப்படிலாம் எழுதினாங்க அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். மனிதன் வந்து ஃபஸ்ட்டு தன் கருத்தை வந்து மற்றவங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு மொழி வந்து ரொம்ப அவசியமாக அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் அவன் மொழியை வந்து உருவாக்கினான். ஃபஸ்ட்டு அவன் மொழியை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவன் பேசக்கூடியது சைகை மொழி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓவியங்கள் பார்த்தோம். இதெல்லாம் வந்து அவனோட கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவனுக்கு பத்தலை. அப்போ இன்னும் அதுக்கு அடுத்த லெவலில் அவனுக்கு அதிகப்படியாக ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதனால தான் அவன் உருவாக்கின கருவி வந்து மொழி அப்படின்னு சொல்கிறோம். அவனோட கருத்தை பிறருக்கு அறிவிக்க அவனுக்கு தேவைப்பட்டது மொழி. அந்த மொழியை வந்து அவன் பல காலங்களுக்கு நிலைபெற செய்யணும். இப்போ தன்னோட கருத்தை வந்து நம்ம இப்போ சொல்கிறோம், முடிஞ்சிருச்சு, அடுத்து என்னோட தலைமுறைக்கும் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தெரியணும். அப்படிங்கிறதுக்காக அந்த மொழியை நிலைபெற செய்ய அவன் கொண்டு வந்தது தான் எழுத்து வடிவம். எழுத்து மொழி அப்படிதான் உருவாச்சு. அவன் வந்து பேசினதோட போயிருந்திருக்கலாம், மொழியை வந்து பேச்சு வழக்கில் மட்டும் வச்சிருந்திருக்கலாம். எழுத்து மொழி வரத்துக்கு காரணம் என்னன்னா, மொழியை அவர்கள் வந்து நிலைபெற செய்ய வேண்டும். காலங்கள் எத்தனை காலம் ஆனாலும் அந்த மொழி வந்து அந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிய வைக்கணும், அதை நிலைபெற செய்யணும், அந்த மொழியை வந்து நிலைபெற செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததான் அந்த எழுத்து வடிவம். அப்போ ஒரு கருத்தை தெரிவிக்க மனிதன் உருவாக்கியது மொழி. அந்த மொழி வந்து நீண்ட காலம் நிலைபெற செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் உருவாக்கியது எழுத்து வடிவம். இந்த வடிவங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்ப காலத்தில் அவன் ஒரு வடிவத்தை வந்து உருவாக்கியிருப்பான். மொழியை எழுத்து வடிவத்தை இப்போ கா அப்படிங்கிறதுக்கு அவன் வேற மாதிரி ஒரு சைனில் போட்டிருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம எழுதக்கூடிய கா அப்படிங்கிறது அவன் உருவாக்குனதோட இருந்து நம்மளுக்கு வேறுபட்டு தான் வந்திருக்கு. அப்போ மொழி வடிவம் அப்படிங்கிறது மாற்றங்களுக்கு உரியது. மாறிக்கிட்டே தான் வருது. அது வந்து நிலைத்தன்மை கிடையாது, மாறிக்கிட்டே தான் வந்திருக்கு. அதோட வடிவங்கள் மாறிக்கிட்டு வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்டே வந்து மனிதன் வந்து எந்த மொழியை பேச ஆரம்பிச்சான், சைகை மொழிகள் தான் ஃபர்ஸ்ட் பயன்படுத்தினா. அதை பயன்படுத்த அவனோட கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தினான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக வந்து அவன் யூஸ் பண்ணது வந்து குரல். அப்போ அவனோட குரல் வழியை வச்சு அந்த சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஒலிகளை வந்து அவன் எழுப்ப ஆரம்பித்தான். அந்த ஒலிகளை வந்து அவன் எழுப்பி இப்போ ஏதாவது ஒரு அனிமல் மாதிரியோ இல்லை பேர்டு மாதிரியோ இல்லை வந்து ஏதோ ஒரு நேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு மாதிரியோ ஒரு நேச்சரோட ஒரு இயற்கையோட ஒலியை வந்து அவன் வந்து பயன்படுத்தி அதை வந்து ஒரு மொழியாக வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தான். அடுத்தது இது அவனுக்கு பத்தலை. அப்போ அடுத்த நிலையாக அவன் என்ன பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னா, சொல்ல வந்து உருவாக்க ஆரம்பித்தான். அப்போ சொற்களை வந்து பேச வந்து கற்றுக்கொண்டான், சொற்களை வந்து பேச கற்றுக்கொண்டான். அதுல இருந்து தான் வந்து மொழியோட உருவம் வந்து வெளியானுச்சு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பேச்சு மொழி அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் சைகைகள்ல இருந்து அடுத்தது குரலுக்கு வந்தாங்க. குரல்ல இருந்து ஒலிகளை எழுப்பினா, அந்த ஒலிகள்ல இருந்து அடுத்த ஸ்டேஜா வந்தது சொற்களை உருவாக்க கத்துக்கிட்டான். சொற்களை உருவாக்கி பேச்சு மொழியை அப்படிதான் வந்து உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ நம்ம இந்த லெசன்ல ஃபுல்லா பாக்குறது வந்து எழுத்து மொழி. எழுத்து மொழி வரி வடிவம். நம்ம ஒரு சென்டென்ஸா எழுதுறோம், அப்ப அந்த சென்டென்ஸ் எப்படி வந்துச்சு,
அப்போ அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் சேர்ந்தது தான் நம்ம சென்டென்ஸ் சொல்லுவோம். அப்போ அந்த வார்த்தைகள் எப்படி வந்துச்சு, அப்போ எழுத்துக்களை சேர்ந்தது தான் வார்த்தைகள்னு சொல்கிறோம். அப்போ அந்த எழுத்துக்களை அவன் எப்படி எழுத ஆரம்பிச்சான் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எழுத்துக்களின் தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறையினரும் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணான் அப்படின்னா பாறைகளையும் குகை சுவர்களையும் அவனோட கருத்துக்களையும் எண்ணங்களையும் குறியீடாக இந்த மாதிரி வரைந்து வைத்து காட்டினான். ஸோ அதனால இப்போவுமே நம்ம போகிறோம் அஜந்தா எல்லோரா குகைகளை நம்ம போய் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஓவியங்கள் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ அப்போ அவன் ஏதோ ஒரு அந்த காலத்துல இருந்தவங்க ஏதோ ஒன்று நம்ம கிட்ட சொல்ல வராங்க அப்படிங்கிற அந்த அவங்களோட கருத்து வந்து நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தொடக்க காலத்துல வந்து எழுத்து அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு லெட்டரை வந்து எழுதி அதை வந்து அவன் எழுத்து அப்படின்னு சொல்ல கிடையாது. அப்போ இந்த ஓவிய வடிவம் தான் தொடக்க காலத்துல ஆரம்ப காலத்துல அவன் வந்து எழுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்ப இதை தான் வந்து அவங்க வந்து எழுத்து அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப தொடக்க காலத்துல எழுத்து என்பது ஒரு ஒளியையோ வடிவத்தையோ அது வந்து அந்த எழுத்துக்கு இருக்காது. அப்போ ஒரு எழுத்து இப்போ கா அப்படிங்கிற எழுத்து போடுறோம் இல்லை ஆ அப்படிங்கிற எழுத்து போடுறோம்னா அதுக்கு டெஃபினட்டான ஒரு வடிவம் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு சுழிக்கணும், ஒரு இனிஷியலா வந்து ஒரு இது போடணும், அப்புறம் இந்த இடத்துல ஒரு துணை இந்த மாதிரி ஒரு கோடு வந்து இழுக்கணும் அப்படிங்கிற அந்த வடிவம் இப்ப நம்ம கண்டு கொண்டது. அப்ப அந்த காலத்துல தொடக்க காலத்துல ஒரு எழுத்துக்கு உரிய ஒளி இருக்காது. அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம், அந்த ஒளி அந்த எழுத்துக்கான ஒளி இருக்காது, அந்த எழுத்துக்கான வடிவமும் ப்ராப்பரா இருக்காது. ஏதோ ஒரு மாதிரி கிறுக்கி இந்த மாதிரி ஒரு வரைஞ்சுதான் அதுக்கான ஒளியை வந்து அவங்க எழுப்பியிருப்பாங்க. ஸோ ஓவிய வடிவமாக இருந்தது. அப்ப தொடக்க காலத்துல எழுத்து அப்படிங்கிறது என்ன வடிவமா தான் இருந்துச்சு, இந்த மாதிரி ஓவியங்கள் வடிவமா தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஓவிய எழுத்துங்கிறாங்க. அப்ப ஓவிய எழுத்துக்கு என்ன இல்லைன்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். இப்போ ஓவிய எழுத்துக்கு வந்து உங்களுக்கு சரியான ஒளி இருக்காது, அதே போல சரியான வடிவம் இருக்காது. சரியான ஒளி மற்றும் வடிவம் இல்லாத எழுத்து நம்ம ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் வடிவத்திற்குரிய முழு ஒளியாக அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சான், இந்த 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 குறியா இந்த குறினா இதுக்கு வந்து ஒரு சொல்ல நம்ம கொண்டு வரணும், அந்த ப்ராப்பரான ஒரு வடிவத்தை கொண்டு வந்தான், அந்த படத்துக்கான ஒரு ஒளியை வந்து கொண்டு வந்தான். அப்ப ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து அப்படிங்கிற அந்த முறையை வந்து கொண்டு ஒரு ஒளி அப்படின்னா ஒரு எழுத்துக்கு ஒரே ஒரு சவுண்ட் இருக்கணும். ஏன்னா ஏ ஆனா அப்படிங்கிற ஒரு சவுண்ட் முறை வந்து கொண்டு வந்தாங்க. சோ அதுக்கான பேர் என்னன்னா ஒளி எழுத்து நிலை. அப்ப ஒரு எழுத்துக்கு ஒரு ஒளியை வந்து கொண்டு வந்தா அதுதான் ஒரு எழுத்து நிலை, ஒளி எழுத்து நிலை. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எழுத்து எல்லாமே அதுல இருந்து நம்மளுக்கு திரிஞ்சு வந்ததுதான். ஸோ அப்போ காங்கிறத முதல்ல வந்து அவங்க வந்து இப்படி போட்டிருந்துருக்கலாம், அடுத்து இப்படி ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கும், அடுத்து இப்படி மட்டும் பாதி போட்டிருப்பாங்க, அப்புறம் ஃபுல்லா இப்படி வந்திருக்கும், அதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ராப்பரா அதை கா அப்படின்னு போடுறோம். அப்போ ஒரு காலத்துல பொருட்களின் ஓவியமா இருந்த ஒரு எழுத்தை தான் நம்ம இப்ப அதோட திரிபா நம்ம வந்து படிச்சுட்டு வரோம், அதை வந்து இது படிச்சுட்டு வரோம். அப்ப அந்த ஓவியத்தின் திரிபு தான் நம்ம இப்ப யூஸ் பண்ணக்கூடிய எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த கல்வெட்டுகள்ல உள்ள எழுத்துக்களின் அமைப்பு அப்படின்னு சொல்லி இதுல தெரிந்து கொள்ளும் கொடுத்துருக்காங்க. இதையும் பாக்ஸ் ஃபேக்டா நீங்க வந்து பாத்துறணும். ஸோ கல்வெட்டுகள்ல வந்து இந்த சா அப்படிங்கிற அந்த வட எழுத்து வந்து அப்பவே வந்து இருந்திருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து கல்வெட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெய்யை குறிக்கிறதுக்கு புள்ளிகளை பயன்படுத்தலை. அப்ப அந்த கல்வெட்டுல வந்து சாங்கிற வடமொழி எழுத்து இருந்துச்சு, ஆனா புள்ளிகள் எதுவுமே கிடையாது. மெய் எழுத்துக்களுக்கு நம்ம புள்ளி வச்சு எழுதுவோம் இல்லையா, அது கிடையாது. அடுத்து எகர ஒகர குரில் நெடில் வேறுபாடு வந்து அந்த கல்வெட்டுல இல்லை. இப்ப குரில் நெடில் வேறுபாடே அங்க வந்து அந்த கல்வெட்டுல இல்லை. அப்ப எப்படி அதெல்லாம் வந்துச்சு, எழுத்துக்களை சீர்திருத்தம் பண்ணது யாரு? சோ இப்போ நம்ம இந்த வரி வடிவம் பாக்குறோம் இல்லையா, இப்போ புக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு மாடர்னிஃபைடு தமிழ், அதாவது ஒரு நீட்டான இதுதான் ஒளி இதுதான் எழுத்து இப்படிதான் வந்து வரிகள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு வடிவம் வந்து வர்றதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அச்சுக்கலை. எப்ப பிரிண்டிங் அப்படிங்கிறது வந்துச்சோ அப்பல இருந்தா ஒரு தெளிவான ஒரு வரி வடிவம் வந்து தமிழுக்கு வந்து வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்கள்லாம் நம்ம எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா கோவில்கள்ல பார்க்கலாம். கோவில்கள்ல எஸ்பெஷலா கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் தான் இந்த பழைய தமிழ் வரி வடிவங்களை நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்ப நம்ம பழங்காலத்து கோயிலெல்லாம் போனோம்னாலே அந்த வரி வடிவம் அவங்க வரைந்த அந்த ஓவியங்கள் இதெல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுது. அதே போல கல்வெட்டுகள் வந்து நம்மளுக்கு எப்போல இருந்து, அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் வந்து நம்மளுக்கு கல்வெட்டுகள் கிடைக்க ஆரம்பிச்சு. அப்ப அந்த நூற்றாண்டுகள்ல இருந்து தான் நம்மளுக்கு கல்வெட்டுகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே போல செப்பேடுகள்னு பார்த்தா கிபி 7ஆம் நூற்றாண்டு, இது வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு. செப்பேடுகள் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 7ஆம் நூற்றாண்டுல இருந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கல்வெட்டுலையும் இந்த செப்பேடுகளையும் நம்மளுக்கு எந்த மாதிரியான எழுத்துக்கள் வந்து தென்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வட்டெழுத்து மற்றும் தமிழ் எழுத்து இப்படிங்கிறது இந்த 2 வகையான எழுத்துக்கள் வந்து இந்த கல்வெட்டுலையும் செப்பேடுகளையும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த வட்டெழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வளைந்த கோடுகள், அதாவது இப்போ நம்ம சுழிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான வளைந்த கோடுகள் உடைய எழுத்துக்களை வட்டெழுத்துக்கள்னு சொல்றோம். தமிழ் எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப தமிழுடைய பழமையான வரி வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சேரம் மற்றும் பாண்டிய மண்டலத்துல 8ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 18 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 8ல இருந்து 11 வரைக்கும் சேர மற்றும் பாண்டிய மன்னர்கள் எந்த எழுத்தை, இந்த இருவகை எழுத்துல எந்த எழுத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வட்டெழுத்துக்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதே பாருங்க ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, அப்ப 8ல இருந்து 11 வரைக்கும் வட்டெழுத்துக்கள் முறை பயன்பாட்டுக்கு இருந்திருக்கு. ராஜராஜ சோழனோட காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகள்ல நம்மளுக்கு கிடைச்ச எழுத்துக்கள் வந்து பழைய தமிழ் எழுத்துக்கள் தான் நம்ம வந்து அதிகமா பாக்குறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடைச்சங்க காலத்துல வந்து தமிழ் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கண்ணெழுத்துக்கள். அப்ப கண்ணெழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன, கடைச்சங்க காலத்துல தமிழகத்துல எழுதப்பட்ட எழுத்துக்களோட அந்த எழுத்துக்களோட பெயர் வந்து கண்ணெழுத்து. இப்ப வட்டெழுத்து அப்படின்னா சுழிச்சு போடுற எழுத்து வட்டெழுத்துன்னு சொல்றோம். அதே போல தமிழ் எழுத்து அப்படிங்கிறது பழமையான தமிழ் எழுத்து நம்ம தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அதே போல கண்ணெழுத்து அப்படிங்கிறது எந்த காலத்துல எழுதப்பட்ட எழுத்து, கடைச்சங்க காலத்துல தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கு சூட்டப்பட்ட பெயர் வந்து கண்ணெழுத்துக்கள். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம வந்து சொல்லக்கூடியது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல இந்த வரிகளுமே இருக்கு. சோ என்ன வரிகள், கண்ணெழுத்து படுத்து எண்ணும் பல்புதி அப்படிங்கிற அந்த வரி சிலப்பதிகாரத்துல இந்த லைன்ல நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கு. அப்ப இந்த லைனையும் பாத்துக்கணும். இந்த லைன் எந்த நூல் இடம்பெற்றிருக்கு, சிலப்பதிகாரம். அதுல இருந்து தெரிய வருது என்னன்னா கடைச்சங்க காலத்துல பயன்படுத்தின எழுத்து கண்ணெழுத்து அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து தமிழின் வரி வடிவ வளர்ச்சியில பார்த்தோம் அப்படின்னா இந்த எழுத்துக்கள் வந்து ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே வருது. முன்னாடி வட்ட எழுத்துக்கள் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் தமிழ் எழுத்து வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குறிநடு வேறுபாடு இல்லாம இருந்துச்சு, அப்புறம் வேறுபாடோட வந்துச்சு. இந்த மாதிரியான எழுத்துக்கள் மாறுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பொருட்களின் தன்மையா இருக்கலாம், எழுதப்படும் பொருட்களின் தன்மை. அப்ப நம்ம எதுல எழுதுறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குகைகள்ல எழுதுறோமா, இல்ல வந்து கற்கள்ல எழுதுறோமா, இல்ல வந்து ஓலைச்சுவடிகள்ல எழுதுறோம். ஏன்னா அந்த காலத்துல இதெல்லாம் தானே பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் பேப்பர்ல எழுதுறோமா அப்படிங்கிற மாதிரியா அந்த எழுதப்படும் பொருட்களின் தன்மையை கொண்டும் அந்த அழகுணர்ச்சிக்கு ஏற்றமாறும் அந்த வரி அந்த எழுத்துக்களின் வடிவங்கள் வந்து மாற்றம் அடைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பழங்காலத்துல வந்து எங்கெங்க கற்பாறையில, செப்பேடுகள்ல, ஓலையில போன்றவற்றில எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இருவகை எழுத்துக்கள் வந்து இருந்ததுக்கான சான்று எங்க இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அரச்சலூர் கல்வெட்டுல வந்து இதற்கு வந்து சான்று வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த அரச்சலூர் கல்வெட்டுல வந்து இந்த 2 வகையான எழுத்துக்களையும் பயன்படுத்தி அந்த கல்வெட்டுல வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு சான்றா வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாறைகள்ல எந்த மாதிரியான எழுத்துக்கள் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ பாறைகள்ல வந்து செதுக்கி தான் அந்த கல்லை செதுக்கி எழுதணும் இல்லையா. ஸோ அப்படி அந்த செதுக்கும் போது நம்ம வட்டெழுத்துக்களை அங்க பாறைகள்ல வளைகோடுகள், அதாவது இப்படி சுழிக்கிற அந்த கோடுகளை வந்து நம்மளால பயன்படுத்த முடியாது. ஏதோ நேரா அப்படி கோடு போடலாம், இப்படி ஒரு கோடு போடலாம், அந்த மாதிரி போடலாமே தவிர இந்த வளைகோடுகளை வந்து பாறையில அதிகமா பயன்படுத்த முடியாது, செதுக்க முடியாது. அப்படிங்கறதுனால அந்த எழுத்தை வந்து அவங்க அதிகமா பயன்படுத்தல. அப்ப அதுக்கு பதிலாக எதை பயன்படுத்துறாங்க, நேர்கோடுகளை பாறைகள்ல செதுக்கும் போது பயன்படுத்தியிருக்காங்க. அதே ஓலைச்சுவடிகள்ல பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு மெய்யெழுத்துக்கு வந்து புள்ளி வச்சா ஓலையை வந்து கிழிஞ்சிரும். அதே போல வந்து இப்ப கோடுகள் இப்படி கிழிச்சோம்னாலோ ஓலைகள் கிழிஞ்சிடும். அப்ப ஓலைச்சுவடிகள்ல எந்தெந்த இது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நேர்கோடும் புள்ளியும் வந்து ஓலைச்சுவடியில எழுதுறது கடினம். அதனால ஓலைச்சுவடியில எந்த எழுத்தை பயன்படுத்தினாங்கன்னா வளைகோடுகள் அதிகமா இருக்கக்கூடிய எழுத்துக்களை பயன்படுத்தினாங்க. வளைகோடுகள்னா அப்படி சொல்லிக்கிற அந்த இதை வந்து அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சில எழுத்துக்களை வந்து அழகுபடுத்துவதற்காக இந்த குறுக்கோடுகள்லாம் போடுறேன். இப்ப தான் அப்படிங்கிறது போடுறோம் அப்படின்னா நடுவில் நம்ம இன்னொரு போடுவோம், துணைக்கால் மாதிரி போடுவோம். அப்போ இந்த குறுக்கோடுகள்லாம் எதுக்கு போடுறாங்கன்னா அதை அழகுபடுத்துறதுக்காக போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குறுக்கோடுகள் பயன்படுத்தப்பட்ட காரணம் வந்து அந்த எழுத்தை அழகு செய்வதற்காக அந்த கோடுகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து புள்ளிகளும் எழுத்துக்களும் அப்படிங்கிறதுல வந்து எகரம் மற்றும் ஒகரம் இதுக்கு வந்து இதோட குறில் எழுத்துக்களுக்கு மேல எகர எழுத்துக்கும் ஒகர எழுத்துக்கும் புள்ளி வச்சிருந்தா அது வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். இது வந்து தொல்காப்பியர் காலத்துல இருந்தே இதை வந்து பயன்படுத்திருக்காங்க. எடுத்துக்காட்டா பாருங்களேன், இப்ப எது அப்படின்னு நீங்க எழுதியிருக்காங்க. இந்த ஏக்கு மேல உங்களுக்கு ஒரு புள்ளி வச்சிருப்பாங்க மெய். அப்போ இந்த புள்ளி வச்சிருந்தா அதோட பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எது. புள்ளி வச்சிருந்தா அது வந்து எது. புள்ளி வைக்காம எது அப்படின்னு எழுதியிருந்தா அது வந்து ஏது. அப்ப நெடில வந்து குறிக்குது. ஸோ புள்ளி வச்சிருந்தா அது குறிலாவும், புள்ளி வைக்காம எழுதியிருந்தா அது நெடிலாவும் அவங்க வந்து ஒழிச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, புள்ளி வச்சிருக்கிறது வந்து மேலே ஏக்கு மேலே புள்ளி வச்சிருக்காங்க, எழுதப்பட்டால் எது
எதுங்கிறது குறில், அங்கே வந்து கீழே வந்து கொம்பு இழுக்கலை. அதே போல் புள்ளி வைக்காம எழுதுனா அதை வந்து நெடில், கீழே வந்து எழுதிருக்காங்க. ஸோ அது நெடிலாக வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதே போல் என்னென்ன மாறுபாடுகள்லாம் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னா, உயிர்மை குறில். இப்போ கா பக்கத்தில் ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது வந்து நெடில்னு அர்த்தம். கா பக்கத்தில் புள்ளி இல்லைன்னா அது குறில்னு அர்த்தம். புள்ளி வச்சிருந்தா அது நெடில். அப்போ கா பக்கத்துலையோ தா பக்கத்துலையோ அந்த மாதிரி உயிர்மை குறில் பக்கத்தில் ஒரு புள்ளி வந்துருந்துச்சுன்னா அதுக்கோட பொருள் என்ன, கா இப்போ அப்படின்னு அர்த்தம். அதே போல் ஐகாரமாக இருக்கட்டும், ஐகார எழுத்துக்கள். அப்போ நம்ம வந்து ஐகாரம் அப்படின்னா கை, நெய் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஐகார எழுத்துக்களுக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சிருப்பாங்க. ஸோ முன்னாடி 2 புள்ளி, இப்போ இந்த காவோட முன்னாடி 2 புள்ளி வச்சிருந்தா அது வந்து கை, ஐன்னு வரணும். சரிங்களா? கை, நெய், ஐ. இந்த ஐகார எழுத்துக்களுக்கு முன்னாடி 2 புள்ளிகள் இருக்கும். அதே போல் வந்து ஔகார எழுத்துக்களாக இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி 2 புள்ளிகள் வச்சிருந்தா அது வந்து ஔகார எழுத்துன்னு அர்த்தம். ஸோ அப்போ கவு, நவ், சவ் அந்த போடுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு அது வந்து அந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி. இப்போ இந்த இதை நீங்கள் பார்த்துக்கணும், டிஃப்ரென்ஸ் வந்து தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ ஒரு புள்ளி இருந்தால் குறிநெடில் வேறுபாடு, 2 புள்ளி இல்லை அந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சிருந்தாங்கன்னா அது வந்து ஐகார வரிசையில வரும். எழுத்துக்களுக்கு பின்னாடி 2 புள்ளி வச்சிருந்தா அது வந்து ஔகார வரிசையில வருது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மகர எழுத்துக்கும் பகர எழுத்துக்கும் அந்த எழுத்துக்கு நடுவுல பப்பா அப்படின்னா அதுக்கு நடுவுல புள்ளி வச்சிருப்பாங்க. அதோட புள்ளிகளை குறிக்கிறதுக்காக நடுவில் புள்ளி வச்சிருக்கோம். ஸோ இந்த ஒற்றை புள்ளி இரட்டை புள்ளி வேறுபாடு எது குறில், ஔகாரத்துக்கு எத்தனை புள்ளி வைப்பாங்க, முன்னாடி வைப்பாங்களா பின்னாடி வைப்பாங்களா அப்படிங்கிற டிஃபரன்ஸ் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து உருவ மாற்றம். இப்போ இந்த இதில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள், இப்போ இங்கே பார்த்ததுலேயே என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இந்த காலத்துல என்ன பயன்படுத்துறோம். இப்போ ஒற்றை புள்ளி வச்சிருந்தா அது வந்து நெடில் அர்த்தமா, அப்ப நம்ம பயன்படுத்துறது என்னது, துணைக்கால். அப்போ ஒற்றை புள்ளிக்கு பதிலாக நம்ம பயன்படுத்துறது துணைக்கால். அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஐகார உயிர்மை குறில் எழுத்துக்களுக்கு முன்பு, அப்ப ஐகாரம் அங்க பார்த்தோம். அப்போ ஒரு எழுத்துக்கு முன்னாடி 2 டாட் இருந்துச்சுன்னா அப்ப நம்ம ஐகாரம் போடக்கூடிய அந்த கை அப்படிங்கிற அந்த இதை போடுறோம் இல்லையா. அதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா அதனுடைய பெயர் வந்து இணைக்கொம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வந்து ஔகாரத்துக்கு வந்து நம்ம இந்த லா போடுறோம் இல்லையா, அதுக்கு பேரு கொம்புக்கால். ஔகாரத்துக்கு கௌ அந்த லா போடுறோம் இல்லையா, அதுக்கு பேரு கொம்புக்கால். அப்போ இது இணைக்கொம்பு. இணைக்கொம்புனா அந்த நை அதுக்கு போடக்கூடிய அந்த அதை வந்து இணைக்கொம்புன்னு சொல்றாங்க. இது வந்து கொம்புக்கால் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த காலத்தில் நம்மளுக்கு இந்த எழுத்துக்களுக்கு மேலே புள்ளி வைக்கிறது மெய் எழுத்துக்கு மட்டும் தான் வைப்போம். மீதி எந்த குறில் நெடில் வேறுபாடுக்கு புள்ளி வைக்கிற வழக்கம் இந்த காலத்தில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகளில் வந்து நிறுத்தற்குறிகள் இடுறது, அதே போல் பத்தியை பிரிக்கிறது, இந்த மாதிரியான வித்தியாசங்கள் ஓலைச்சுவடியில் கிடையாது. அதனால் அதை படித்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஒரு எழுத்துக்களின் சீர்திருத்தம் வந்து தேவைப்பட்டுச்சு. இப்போ எழுத்து உருவாக்கியாச்சு, எழுதுறோம், ஓலைச்சுவடியில் எழுதின எழுத்து இருக்குது, இந்த மாதிரி எழுத்துலாம் இருக்குது. அதுலேருந்து எதுக்குப்பா இந்த ஃபார்ம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா இதை படிக்கவும் புரிஞ்சுக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தனால எழுத்துக்களின் சீர்திருத்தம் நடந்துச்சு. அப்போ அந்த சீர்திருத்தம் முதல்ல செஞ்சவர் யார் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யாரு அப்படின்னு கேட்டால் வீரமாமுனிவர். மிக பெரும் சீர்திருத்தம். அதே போல வந்து வீரமாமுனிவர் என்னென்ன சீர்திருத்தம் செஞ்சார் அப்படின்னா இந்த புள்ளிகள் இருக்கு இல்லையா, இந்த புள்ளிகளெல்லாம் எடுத்துட்டு குரல் நெடில் வேறுபாடை கொடுத்தாரு. அப்போ இந்த இவர் கொடுக்காம இருந்துட்டா நம்மள என்ன பண்ணியிருந்துருக்கணும், முன்னாடி 2 புள்ளி வச்சா ஔகாரம், பின்னாடி 2 புள்ளி வச்சா ஐகாரம் அப்படிங்கிற மாதிரியான அந்த வேறுபாடை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சிருக்கணும். அது வந்து படிக்கவும் கஷ்டம். ஸோ நம்மளால ஃபாஸ்ட் ரீடிங்கும் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால வீரமாமுனிவர் இந்த புள்ளிகள்ல இருந்து நீக்கி குரல் நெடில் வேறுபாடை நம்மளுக்கு கொடுத்தாரு. அப்புறம் அவர் என்னென்ன வேறுபாடு கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா இப்போ ஏ வந்து இங்க கீழே கொம்பு இல்லாம இருக்கு, இப்போ இது குரில், அப்போ கீழே கொம்பு போட்டா அது நெடில் அப்படிங்கிற அந்த வேறுபாடை கொடுத்தாரு புள்ளிகளை எடுத்துட்டு. அதே போல ஓ வந்து குரில் நம்ம எது சொல்றோம் ஔகாரத்துல, ஔகாரத்தோட நெடிலுக்கு வந்து நம்ம கீழே சுழிப்போம் இல்லையா, ஸோ அது வந்து ஸோ இந்த வேறுபாடை கொடுத்தாரு. அப்புறம் ஒற்றை கொம்பு இருக்கு, ஸோ அதோட இது வந்து குரல், அதுக்கு நெடிலாம் வந்து இரட்டை கொம்பு போடுறது. அதே போல ஒற்றை கொம்பு துணைக்காலோட இருக்கிறது குரல், அதே போல இரட்டை கொம்பு துணைக்காலோட போடுறது நெடில். அப்போ இந்த குரல் நெடில் வேறுபாடை ஃபுல்லா வந்து இந்த புள்ளிகள் எல்லாம் நீக்கிட்டு கொடுத்தவர் வந்து வீரமாமுனிவர். அடுத்து பாத்தீங்கன்னா பெரியாரும் ஒரு சில எழுத்து சீர்திருத்த முறையை வந்து செஞ்சிருப்பாரு. அவர் என்னென்ன மாதிரியான எழுத்து சீர்திருத்த முறை செஞ்சிருக்காரு அப்படின்னா நீங்க நிறைய இதுல பார்த்திருப்பீங்க, பழைய படங்கள்ல கூட பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நெடில்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுழிச்சாவே அதை வந்து துணைக்கால் பக்கத்துல இருக்கிறது அர்த்தம். நா ரா 2 சொல்லி நா இந்த மாதிரி சொல்லி இருப்பாங்க. ஆனா துணைக்காலங்க இருக்காது, ஆனா சுழிச்சிருப்பாங்க. அதை வந்து நெடிலா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு வந்து இந்த சுழியை வந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக துணைக்கால கொண்டு வந்த ஒரு பெரியார். அதே போல வந்து இந்த நை லை அதெல்லாம் அவங்க வந்து எப்படி போடுவாங்கன்னா இந்த மாதிரி போடுவாங்க. நீ கீழே இருக்கு இல்லையா, ஒரு கொம்பு போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி போட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து பழைய எழுத்துக்கள்ல கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதை வந்து அவர் திருத்தி அவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு அந்த நை லை ஏற்கனவே இந்த இணை கொம்புன்னு சொல்லலையா, அந்த இணை கொம்புகளை கொண்டு வந்திருப்பாரு. அப்ப இணை கொம்புகளை கொண்டு வந்து எழுத்துக்கள் சீர்திருத்த முறை செய்தவர் பார்த்தா பெரியார். இணை கொம்பு மற்றும் துணைக்கால கொண்டு வந்தவர் பெரியார்.
அதே புள்ளிகளை எடுத்துட்டு குறியில நெடிலா வந்து மாத்துறதுல கொஞ்சம் இது பண்ணவர், புள்ளிகள் இல்லாமல் எழுதுறது, அந்த புள்ளிகளை நீக்கி குறில் நடு வேறுபாடு வந்து கொண்டு வந்தவர் அப்படின்னு பார்த்தா வீரமாமுனிவர். ஸோ அப்போ பெரியார் கொண்டு வந்த வேறுபாடுகள் இந்த சுழியை வந்து துணைக்காலையும் அதே போல் வந்து இந்த கொம்புகளுக்கு பதிலாக அவர் வந்து கொண்டு வந்தது இணை கொம்பையும் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே டீட்டெயில் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க ஸோ எப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து காலந்தோறும் வந்து ஒரு எழுத்து வந்து நிலையாக இல்லை. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எழுத்துக்கள் வந்து மாற்றம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில அந்த குறுக்கெழுத்துலாம் போடுறதுக்கான காரணம் வந்து அழகுக்காக நம்ம ஒரு சில இதுக்கு போடுறோம். ஸோ பின்னாடி புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் இப்போதைய நிலையான வடிவத்தை பெற டாஸ் காரணமாக அமைந்தது அப்படின்னு பார்த்தா அச்சுக்கலை தான் காரணமாக அமைந்திருக்கும். அடுத்து வளைந்த கோடுகளை அமைந்த மிக பழமைய தமிழ் எழுத்து டாஸ் அழைக்கப்படுகிறது. ஸோ வளைந்த கோடுனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், வட்ட எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் எழுத்துக்கள் சீர்திருத்த பாணியில் ஈடுபட்டவர் வந்து யாருன்னு பார்த்தா தந்தை பெறுவார். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் வீரமாமுனிவர் இல்லை. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். அடுத்தது கோடிட்டு எழுத்து நிரப்புகளை கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்களை நம்ம என்னென்னு சொல்றோம், ஏற்கனவே லெசன்ல பார்த்தோம், கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொன்னோம். அதே போல வந்து எழுத்துக்களில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வந்து வீரமாமுனிவர். ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இயலொன்றில் உங்களுக்கு சொற்பூங்கா. ஸோ சொற்பூங்கா இப்போ நம்ம பார்ப்போம். இந்த சொற்பூங்காங்கள என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மொழி வந்து வளரும் தன்மை உடையது. ஸோ எப்பவுமே மொழி வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், அது ஒரே மாதிரியே இருக்காது. மொழி வந்து வளரும் தன்மை உடையது. புதிதாக எப்படி வந்து இப்போ நாளுக்கு நாள் ஒவ்வொரு இலக்கணம் தோன்றுதோ, புதுசாக யாராவது ஒரு இலக்கணம் எழுதுறாங்க, ஒரு போயம் எழுதுறாங்க, ஒரு கவிதை எழுதுறாங்க, ஒரு கட்டுரை எழுதுறாங்க, புதிதாக எப்படி இலக்கியங்கள் தோன்றுதோ அதே போல் புதிய சொற்களும் மொழியில் வந்து தோன்றிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க, சொற்கள் கம்மியாக இருக்கும், இப்போ சொற்கள் அதிகமாக ஆட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி புதிதான சொற்கள் வந்து இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எப்படி வந்து ஒரு கல் வந்து அதாவது அதை பயன்படுத்த அதை வந்து உடைக்க தேய்மானம் ஆயுதோ அதே போல் சொல்லுக்கும் தேய்மானம் உண்டு. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, சொல் தோன்றிய காலம் எந்த காலத்தில் தோன்றுச்சு, அதோட இயக்கம் என்ன, உடலின் இயக்கம் என்ன, கல் தோன்றிய காலம் அதோட உயிரோட்டம்லாம் என்ன அப்படின்னு பார்க்குற மாதிரி சொல் தோன்றிய காலம் இயக்கம் ஆகியவற்றை சொல்லும் தேய்தல் இயற்கை. ஸோ அதுவுமே வந்து தேய்மானம் அடையும். ஸோ சொல் தோன்றிய காலம் இயக்கம் இதுவுமே வந்து சொற்களுமே வந்து மாறுபாடு அடையும் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டுக்கு மேலே வந்து ஒரு மொழின்னு எடுத்துக்கிட்டா அந்த மொழி வந்து 1 நூற்றாண்டுக்கு மேலே பேசப்பட்டிருக்கும், 2 நூற்றாண்டுக்கு மேலே பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்வது தான் வழக்கு. ஆனால் நம்ம தமிழ் மொழி எடுத்துக்கிட்டோம்னா அது தொடங்கின காலத்திலே எப்போ வந்து நாங்கள் நாகரீகம் தொடங்கின காலத்திலே ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸஸ்லாம் பார்த்துருப்போம். ரொம்ப பழமையான நாகரிகம். அப்போ அந்த நாகரீகம் அப்படிங்கிற வார்த்தை, தமிழ் அப்படிங்கிற அந்த வார்த்தை எல்லாமே நாகரிகம் தொடங்கின காலத்திலே வந்துருச்சு. அப்போ அது வந்து மனிதன் தோன்றின காலத்திலிருந்தே வந்து தொடங்கிய மொழி, வளர்ந்த மொழி அப்படின்னு பார்த்தா அது வந்து உருவான மொழின்னு பார்த்தா தமிழ் மொழி தான். ஸோ அதனால் தமிழ் மொழி வந்து செம்மையாகவும் இருக்குது, செழுமையாகவும் இருக்குது, இன்னும் உயிரோட்டம் உடைய மொழியாகவும் இருக்கிறது தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இப்போ இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு சொல் வந்து எப்படி வந்துச்சு, ஒரு எழுத்துக்கு என்னென்ன மாதிரியான பல பொருட்கள் உண்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ சொல் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து நெல் அப்படிங்கிறது பொருள். ஸோ சொல் அப்படின்னா அதோட பொருள் என்ன, நெல். அதே போல் வந்து மொழி அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து சொல். சரிங்களா? அப்போது நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். சொல் அப்படின்னா அதோடைய பொருள் வந்து நெல். இதே போல தான் நிறைய வார்த்தைகள் வந்து தோன்றியிருக்கு. என்னென்ன மாதிரி, சொன்றி, அதே போல் சோறு அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளியே வந்தவை. இந்த சொல் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து நெல். அப்போ அந்த பொருளை வச்சே அந்த வார்த்தைகள் வந்து வந்திருக்கு. அதே போல தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து இதே போல தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோன்றி, சோறு அப்படியெல்லாம். அடுத்து நெல்லில் வந்து பதர் வந்து இருக்கும், ஆனால் சொல்லில் வந்து பதர் இருக்காது அப்படின்னு வந்து சொன்னவர் வந்து தொல்காப்பியர். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ஏற்கனவே உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸ் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருக்கலாகாது என்று கூறியவர் வந்து தொல்காப்பியர். மொழி அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு எழுத்து ஒரு மொழி. மொழியில வந்து மொத்தம் எத்தனை வகையா பிரிக்கலாம்னா, மொழி வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. மொழி அப்படி ஒரு சொல்ல வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஓரெழுத்து மொழி, இன்னொன்னு ஈரெழுத்து மொழி, இன்னொன்னு 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்களை உடைய மொழி அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிக்கிறாங்க. ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி மற்றும் 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்களை உடைய மொழி அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. அப்ப எது மொழி எத்தனை வகைப்படும்? மொழி வந்து 3 வகைப்படும். அப்போ ஓரெழுத்து மொழி அப்படிங்கிறதுலாம் எதாவது அப்படின்னு பார்த்தோம்னா, நெட்டெழுத்துக்கள் 7 எழுத்துக்களும் ஒரு மொழி, அதுதான் ஓரெழுத்து மொழி. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஈரெழுத்து மொழி அப்படின்னு பார்த்தோம்னா குற்றெழுத்துக்கள் 5. சரிங்களா? ஸோ இப்போ நெட்டெழுத்து மொத்தம் எத்தனை? 7. ஸோ அது வந்து ஓரெழுத்து மொழின்னு சொன்னவர் யாரு? தொல்காப்பியர். அதையும் நீங்க பார்த்துக்கணும். அப்போ நெட்டெழுத்துக்கள் 7ஐயும் ஓரெழுத்து மொழின்னு சொன்னவர் யாரு? தொல்காப்பியர். அதே போல குற்றெழுத்து வந்து மொத்தம் 5. ஸோ அது வந்து
ஸோ மொத்தம் எத்தனை நெட்டெழுத்துக்களும் பார்த்துக்கோங்க. குற்றெழுத்துக்கள் வந்து குற்றெழுத்துக்கள் மொத்தம் 5. ஸோ நம்ம இதில் பார்க்கறது வந்து ஃபுல்லாகவே வந்து ஓரெழுத்து ஒரு மொழி தான் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, ஸோ அது எல்லாமே தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 40 நெடில் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்றார் நன்னூலர். அப்போ இங்கே மேலேயே சொல்லியிருப்பாங்க, இதை நீங்கள் ஒரு வாட்டி வாசிக்கோங்க. அந்த 40 என்னென்னு கொடுத்துருப்பாங்க. உயிர் வரிசையில் வரக்கூடிய 6 எழுத்துக்களும், அதே போல் மகர வரிசையில் வரக்கூடிய 6 எழுத்துக்களும் இங்கே கொடுத்துருக்காங்க. உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, என்னென்ன அந்த 6 எழுத்து என்னென்ன, அதே போல் மகர வரிசையில் வரக்கூடிய 6 எழுத்துக்கள் என்னென்ன, தகர வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் வருது, அதே போல வந்து தகர வரிசையில வந்து 5 எழுத்துக்களும், அதே போல வந்து கா சாவா என்னும் வரிசையில் 4 எழுத்துக்களும், எகர வரிசையில் ஒரு எழுத்துக்களும், பாருங்க எகர வரிசையில ஒண்ணுதான் வந்திருக்கும், எகர வரிசையில் ஒரு எழுத்துக்களும். ஆக இது மொத்தமே எவ்வளவு சொல்றாங்கன்னா 40 நெடில் ஓரெழுத்துக்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து நன்னூலர் வந்து சொல்லியிருக்காரு. இவரை தொடர்ந்து இன்னும் 2 எழுத்து வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ நோ தூ அப்படிங்கிறது குறில் எழுத்துக்களான அந்த நோவையும் தூவையும் சேர்த்திருக்காங்க. மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. அது என்னென்ன எழுத்துன்னு பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் தகர வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் நம்மளுக்கு ஒரு இடத்துல இருக்கணும் கேட்கலாம், இல்லை என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆ இ உ, ஸோ இதெல்லாம் உயிர் எழுத்துக்கள் 6லையும் சேர்த்துருக்காங்க. பகர வரிசையில் என்னென்ன எழுத்துக்கள் வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸோ அந்த இப்போ நம்ம எழுத்து பார்த்தோம் இல்லையா, அப்போ அந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய எழுத்தை 2 எழுத்தையும் சேர்த்து ஒரு கலைச்சொல்லாக மாற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூ அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழி, அதே போல் கா அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழி. இது ரெண்டையும் நம்மளுக்கு சேர்த்து பூங்கா அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழியை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? அப்போ மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. அடுத்தது இந்த 2 ஓரெழுத்து ஒரு மொழிகளை சேர்த்து தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான கலைச்சொற்கள், வெவ்வேறு சொற்கள், புதுதாக உருவாகக்கூடிய சொற்கள் வந்து வருது. ஸோ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பூங்கா அப்படி கொடுத்துருக்காங்க. அதே போல் யா அப்படிங்கிறது ஒரு வினா எழுத்து. ஸோ அதோட நம்ம யாதுன்னு சொல்றோம், யாவர், யாவன், யாவால், யாங்கு, யாண்டு, யார், யாவை இத்தனை சொன்னாலும் அதில் வரக்கூடியது வந்து அந்த யா தானே. அப்போ அந்த யா தான் வந்து அங்கே வினா எழுத்தா இருக்கு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஆ மா நீ இந்த எழுத்துக்கள், ஸோ இந்த எழுத்துக்களுமே வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகள் தான். ஸோ இதை வச்சும் என்ன பண்ணுறாங்க, இந்த எழுத்துக்களை சேர்த்தும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து சேர்ந்து வருது. இப்போ பாருங்க, இதில் இருக்க ஒரு எழுத்தானா ஆவும் மாவும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு கலைச்சொல்லாக மாறுது. ஆமா அப்படிங்கிற ஒரு புது சொல் வந்து உருவாகுது. ஸோ அந்த ஆமா அப்படிங்கிறது என்ன, அப்போ அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா காட்டு பசு அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். ஸோ ஆமா அப்படிங்கிறது காட்டு பசுவோட பெயர் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆமா அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே போல மா என்பதும் ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி தான். ஸோ அது வந்து இந்த மாவோட சேர்த்து ஒரு சில வார்த்தைகளை சேர்த்துக்கிறாங்க. மா நாடு, அதே போல வந்து மாநாடு அப்படிங்கிறது என்னது, கூடும் அவை, பெருமக்கள் பெரிதும் கூடும் அவை, நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடுமாவையே நம்ம மாநாடுன்னு சொல்றோம். அதே போல வந்து குறுநில நிலங்களை உடைய பெருநிலத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், மாநிலம். அப்ப மாநிலம்னா குட்டி குட்டி நிலத்தை வந்து சேர்த்ததுதான் மாநிலம்னு சொல்றோம். அதே போல பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்டது வந்து ஞாலம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப இந்த மா அப்படிங்கிற ஒரு மொழி எழுத்தோட சேர்த்து நம்ம எத்தனை கலைச்சொற்களையும் எத்தனை எழுத்துக்களையும் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், ஞாலம். அதே போல மாநிலம், அது வந்து நிறங்களை சொல்றதுக்கு அதையும் நம்ம பயன்படுத்துறோம். அதே போல வந்து அரிமா, பரிமா, நரிமா, கரிமா, இந்த மாதிரி இந்த மா அப்படிங்கிறது பின்னாடி சேர்ந்துருது. அப்ப முன்னாடி இருக்கக்கூடியதை வந்து நம்ம மாத்திடுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் விலங்கின பெயராக நின்றது. இதெல்லாம் வந்து விலங்குகளோட பெயரா இந்த மாதிரி வந்து ஒரு மொழியை வச்சுதான் பல பெயர்கள் வந்து உருவாகியிருக்கு. அடுத்து ஈ அப்படிங்கிறது ஒரு மொழி. ஸோ அந்த ஒலிக்கு மாட்டி, தேனி அப்படின்னு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம சேர்த்துக்கிட்டு அதுக்கு வெவ்வேறு வார்த்தைகள் உருவாகுது, வெவ்வேறு பொருள்கள் வந்து உருவாகுது. அதே போல வந்து ஈ என்பது அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா ஈக என்னும் பொருள். அப்ப ஈங்கிறது ஈக. ஆனா நம்ம எந்த மாதிரியான கலைச்சொல் உருவாகிருக்கோம், மாட்டி, தேனி, இந்த மாதிரியான பல பொருட்கள். ஆனா ஈ அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து ஈக அப்படிங்கிற பொருளை தான் நம்ம வந்து வழங்குறோம். அதே போல நம்ம பேச்சொழுக்கு நம்ம என்ன சொல்றோம், பல்ல காட்டாத, ஈ அப்படின்னு பல்ல காட்டாத அப்படிங்கணும் நம்ம சொல்றோம். அதான பொருள் வந்து ஈக தான். அதை நம்ம எப்படியெல்லாம் மாத்திட்டு வரோம் அப்படிங்கிறது. அப்ப இப்படிதான் வந்து லாங்குவேஜ் வந்து வளருது. அதே போல வந்து போ, வா, நீ, சு, சே, சை, சோ, இது எல்லாமே இக்காலத்துல அனைவரும் வழங்கும் சொற்கள். ஸோ நன்னூலர் போட்ட பட்டியலில் உள்ளவன் வந்து அது மட்டும்தான் வந்து கலைச்சொல்லா இல்லாம இப்ப இருக்கக்கூடிய இந்த சொல்லையுமே பயன்படுத்தி நிறைய வார்த்தைகள் வந்து உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே போல இன்னொரு வகையா வந்து எப்படி வந்து சொற்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு எழுத்தை வச்சு அதோட முன்னாடியோ பின்னாடியோ சேர்த்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஆட் பண்ணி பல சொற்கள் வந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்னன்னா ஒரு 2 சொல்ல வச்சு,
அதாவது ஒரு வார்த்தையை வச்சு அந்த வார்த்தைகள்ல 2 சொற்கள் இருக்கலாம், 3 சொற்கள் இருக்கலாம், அதுல ஏதாவது 2 ஒமிட் பண்ணிட்டு ஒரு வார்த்தையை வச்சும் சொல் வந்து வருது. இப்ப பாருங்க, ஆன் என்பது ஆ அப்படின்னு மாறுது. அப்ப இன் வந்து அங்க கெட்டுருச்சு. சபந்தத்துல வந்து ஆ அப்படிங்கிற பொருள் அது மட்டும் தான் வருது. அதே போல மான் அப்படிங்கறதுல மா அப்படிங்கிறது வருதா. சோ இந்த மாதிரியும் ஒரு சில சாரர்கள் வந்து இதையும் இங்க சொல்லியிருக்காங்க, அதையும் நீங்க பாத்துக்கோங்க. அதே போல கோன் என்பது கோ அப்படின்னு ஆகுதா. அதே போல தேன் என்பது தே அப்படின்னு ஆகுது. பே என்பது பே அப்படிங்கறது ஆகுது. செவ்வியெல்லாம் கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்தவை. சோ ஒரு சிலது இப்போ ஃபார்ம் ஆகிக்கிட்டு வருது. ஒரு லெட்டரை வச்சு, அதாவது ஒரு எழுத்தை வச்சு பல எழுத்துக்கள் சேர்த்து நம்ம வார்த்தைகளை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வரோம். ஒரு சில இதுல தேய்மான எழுத்துக்கள்னு சொல்றாங்க. அப்ப கரைந்து தேய்ந்து கொண்டு வரும் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தா இப்ப 2 எழுத்து ஒரு எழுத்தா வந்து தேய்ஞ்சிருச்சு. இப்ப போ, போய், பேய் அதெல்லாம் போவா அப்படியே மாறிடுச்சு, ஒரு எழுத்தா தேய்ஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த எட்டத்தில் போகிற ஒருவனை, தூரத்துல எட்டம்னா தூரம், தூரத்துல போற ஒருத்தனை ஏய் அப்படின்னு நம்ம அழைச்சோம். அப்ப இந்த ஏய் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரி எல்லாம் இப்ப மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஏய் அப்படிங்கிறதுக்கான என்பது வந்து என்னோடு கூடு அப்படிங்கறதா அதுக்கான பொருள். கூடு, பொருந்து, சேர், இதுதான் வந்து அந்த ஏயோட பொருள் அர்த்தம். இப்போ இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா, இந்த ஏவோட ஊ சேர்த்து ஏவு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஏவு அப்படிங்கிறது அம்பு விடுதல் அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்குது. ஏவும் அதுல வந்து ஏ அப்படிங்கிறது பிரியுது. அப்ப அம்பு விடக்கூடியவனை வந்து ஏவலன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல வந்து அந்த கலையை வந்து படிக்கிறவங்க அந்த கலையை வந்து ஏகலைன்னு சொல்றோம். அதில் வல்லவரை ஏகலைவன் சொல்றோம். அப்ப அந்த ஏ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம பின்னாடி எத்தனை எழுத்துக்களை சேர்த்து புதிய வார்த்தைகளா ஏகலைவன், ஏகலை, ஏகலைவன், ஏவலன் அப்படிங்கிற புது வார்த்தைகள் உருவாக்கிட்டு போறோம். அதுக்கு புது அர்த்தங்களும் வந்துருச்சு. புது அந்த வார்த்தைக்கான மீனிங்கும் நம்ம நிறைய ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமின்றி அந்த ஏவோட ஈ சேர்த்து ஏய் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப அந்த ஏய் அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்று இந்த கூர்மையான அம்பு போல கூர்மையான எய்பவன் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப எய்பவன் அப்படின்னா அம்பு எய்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த கூர்மையான அம்பு போன்ற கூர்மையான முள்களுடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் தான் என்னவா, எய் பன்றி அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்ப எய் பன்றி அப்படிங்கிறது முள்ளம்பன்றியின் பழம்பெயர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் எய்னர், எய்ச்சர் அப்படின்னா, அப்ப எய்னர் அப்படிங்கிறவங்கள வந்து அம்பை எய்பவர் வந்து எய்னர், அவங்களோட மகளிரை வந்து எய்னியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த சொற்பூங்கா அப்படிங்கிற அந்த நூலை வந்து எழுதினவர் வந்து செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் ரா இளங்குமனார். ஸோ இந்த இளங்குமனாரோட இன்னொரு பேர் என்ன, செந்தமிழ் அந்தனர். ஸோ அவரோட நூல் தான் சொற்பூங்கா. ஸோ இந்த சொற்பூங்கா அப்படிங்கிற நூல் வந்து எந்த பாடத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் அப்படிங்கிற அவரோட ஒரு நூல்ல இருந்து ஒரு சின்ன தலைப்பா இந்த சொற்பூங்கா அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் யாரு, இந்த செந்தமிழந்தனான ரா இளங்குமனார் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து ஒரு ஆசிரியரா பணியாற்றுவார். இப்போ ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். இவர் வந்து நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முகத்தன்மை இவருக்கு வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்தா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், இந்த பல நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் தொகுத்த நூலோட பெயர் வந்து தேவநேயம் அப்படிங்கிற நூலை வந்து இவர் தொகுத்திருக்காரு. ஸோ இதெல்லாமே இந்த அவரோட ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது நம்மளுக்கு கேட்கறதுக்கு பல சான்சஸ் இருக்கு. ஸோ அதுல லைன் பை லைன் ஒவ்வொன்றும் அவரோட நூல் என்ன முதற்கொண்டு நம்ம தெளிவா பார்த்துக்கணும். இப்போ இலக்கண வரலாறு அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம், இல்ல தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் அப்படின்னு கேட்கலாம். எந்த நூலை தொகுத்தார் அப்படின்னு பார்த்தாலும் தேவநேயம் அப்படிங்கிற நூலும் நம்ம சொல்ல தெரியணும். அடுத்து இவர் வந்து திருச்சிக்கு அருகில அல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார். ஸோ இவர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இவர் தான் உருவாக்கியிருக்காரு. எங்க திருச்சிக்கு அருகில் அல்லூர் அப்படிங்கிற இடத்துல இவர் வந்து 2 விஷயத்த வந்து உருவாக்கியிருக்காரு. ஒன்று திருவள்ளுவர் தவசாலை உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாவனார் நூலகம் அப்படிங்கிற ஒரு நூலகத்தையும் இவர் வந்து செந்தமிழ் அந்தனார் வந்து உருவாக்கியிருக்காரு. அப்ப இவரு தமிழுக்கு ஆற்றிய தொண்டு மிகவும் அதிகம். ஸோ அப்ப யாரு, இளங்குமனார். ஸோ இளங்குமனாரா இவர் வந்து நம்ம செந்தமிழ் அந்தனார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். சொற்பூங்கா எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாலும் இளங்குமரனாரோட தமிழின் தனிப்பெருமை சிறப்புகள் அப்படிங்கிற அந்த நூல்ல இருந்து தான் தொகுக்கப்பட்ட செய்திகள் தான் இந்த சொற்பூங்கா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 2 டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் கண்டினியூஸா வீடியோல பார்ப்போம். ஸோ இதே போல தொடர்ந்து நீங்க தமிழ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண அப்படின்னு நினைச்சுன்னா இதுல கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். பிளஸ் இந்த 3 monthsல நீங்க சிலபஸையும் படிச்சு முடிச்சிடலாம். பிளஸ் நீங்க கிளாஸஸையும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.